துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் நாங்கள் அனைவரும் தொழுதலை உணர்ந்து கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமையும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாரும் எடுத்து நின்று கீதங்களும் 382 பாட கிடவோம். கீதங்களும் கீதங்களும் 382. துதிகள். கண்ணினாலே அழகாக உருவாக்கி உமது சாயலை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். சொந்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு எங்களை ரட்சித்தவரே உம்மை துதிக்கிறோம். பரலோக மேன்மையை தொடர்ந்து இந்த பூமியில் எங்களை தாழ்த்தி எங்களைப் போல குழந்தையாக பிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சிப்பதற்காக தம்மை ஜீவ பலியாக கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பாதைகளிலே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களைப் போல எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய இரக்கத்தினாலே நாங்கள் விழாதபடிக்கு எங்களுக்கு பலன் அளித்து உயிர்ப்பிக்கிற தூய ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர்
பாவரிக்கை. நாங்கள் தேவ பக்தி இல்லாமலும் தேவ வசனத்தின்படி நனவாமலும் ஆலய ஆராதனை ஞாயிறு பாடசாலைகளுக்கு ஒழுக்கமாக செல்லாமலும் இருந்தமைக்காக வருகிறோம். நாங்கள் எங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு செவி கொடுத்து பின்பணியாமலும் எங்களுக்கு நீர் கொடுத்த கல்வியை நேர்த்தியாக கற்காமலும் இருந்தமைக்காக வருகிறோம். தேவனே நீர் கொடுத்த பிள்ளைகளை உமக்காக அர்ப்பணித்து வளர்க்காமலும் எங்கள் சுய விருப்பம் போல வளர்த்து ஆலய ஈடுபாடு மற்றும் ஞாயிறு பாடசாலை போன்ற ஆவிக்குரிய காரியங்களில் வழிநடத்த தவறினதற்காக வருகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியை காண்பிக்காமலும் அவர்களோட நேரத்தை செலவழிக்காமல் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்க தவறின தருணங்களுக்காக வருகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை நேசிக்காமல் வாழ்வதற்காக வேண்டும் எங்களுக்கு இறங்கி எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தி இது புது ஜீவன் பெற்று புது வாழ்வு வாழ புரிய வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரை நிறைவேற்றுகிறோம். தேவனை ரட்சிக்க விளையாடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தமுக்கும் மகிமை உண்டாதாக. கர்த்தரை துதியுங்கள். யாவரும் எழுந்து நின்று சங்கீதம் 34 அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னுடனே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூரப்பானை நெருங்கி அவர்களை பிடிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தீர்கள், அவருக்கு பயந்தவர்களை குறைவில்லை. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பிரபாவக்கும் உதடுகளை அவர்க்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகிறது திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கிடுவார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாற்றிலும் என்று ஆணையை விதிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லுவதும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாகிறார்கள். பிதாவும் குமாரனுக்கும் பரிசுத்த
சிறப்பு பாடுவோம். இரண்டாம் வேதபாடம் வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களே.
rendering service with the good will as to the Lord and not to man, knowing that whatever good anyone does this he will receive back from the Lord, whether he is a bondservant or is free. The chosen portion was read. ஜெபம் செய்வோம். நமது ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அனைத்து உலக சிந்தனையர் மத்தியில் நடைபெறும் ஊழியர்களுக்காகவும் ஸ்தாபனங்களுக்காகவும் மற்றும் ஊழியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நமது திருமணத்தில் கல்வி நிலையங்களுக்காகவும் சிறுவர்களின் கருணை இல்லங்களுக்காகவும் அங்கே பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பயிலும் மாணவ மாணவியர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. நமது பாலியல் சங்கத்தின் மூலம் நடைபெறும் பாலியல் பத்திரிகை ஊழியர்கள், மனமகிழ்ச்சி பண்டிகை ஊழியர்கள், உற்சாக சிறுவர் முகாம், நல்வேர்கள் சிறுவர் கிறிஸ்துமஸ் கால நடுவுச்ச மாணவ மாணவியருக்கு புஸ்தகத்தின் அன்பை அறிவிக்கும் பொருட்டு உதவியளித்தல் நிகழ்வுகள், தாளந்து போட்டிகள், ஒளிவொலி ஊழியர்கள், வேதாகம கழக ஊழியர்கள், மும்பை, சென்னை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட வெளியிடங்களில் நடைபெறும் ஊழியர்கள், இவைகளின் மூலம் சந்திக்கப்படும் அனைத்து பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. பாலியல் சங்கத்தின் வழியை சுவிசேஷ பணி செய்தியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வரும் எல்லா அலுவலக பணியாளர்கள், திருமண்டலத்திற்கு உள்ளும் வெளியேயும் பணியாற்றுகிற ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. திருமண்டலம் முழுவதிலும் நடைபெறும் ஞாயிறு பள்ளிகளுக்காகவும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்குள் வழிநடத்தும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. மன்றாட்டு ஜெபம். நமது தேசத்தில் உள்ள மக்கள் தொகை 14% உட்பட்ட 24% சிறுவர் சிறுமியரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை போல ஞானத்திலும் பலத்திலும் தேவகிருபையிலும் மனித தயவிலும் வாழ்ந்தனர். ஒருவர் ஜெபிப்போமாக. குழந்தை தொழிலாளராக குறிப்பாக பட்டாசுகள், தீப்பெட்டிகள் போன்ற ஆபத்தான பணி செய்யும் குழந்தை தொழிலாளர்களுக்காகவும் கொத்தடிமை போல வீடுகளிலேயும் தொழிற்சங்கங்களிலேயும் வேலை செய்யும் குழந்தை மீட்புக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. இளம் பருவத்திலே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வை கெடுக்கும் சிறுவர்களுக்காகவும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறுவர் சிறைச்சாலையில் இருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் குறிப்பாக வன்முறை
இரக்கத்தை செய்வதாக. நமது திருச்சபைக்காகவும் திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தின் அங்கத்தினருக்காகவும் குறிப்பாக நமது திருச்சபையில் உள்ள குழந்தைகளுக்காகவும் அவர்கள் கல்வி ஞானம் கிறிஸ்துவ ஒழுக்கம் கிறிஸ்துவ பக்தி வளர்ச்சி பெறுகவும் அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற நியாயப்படுத்தலையும் நம் திருச்சபையில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்காகவும் பெறவும் இந்த ஊழியத்தை நினைத்து இருக்கின்ற நியாயப்பாடு சாலையை ஆசிரியர்களுக்காகவும் கதை நம்பி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, என்னிடம் உமது செய்வதாக. நம்முடைய தேசத்திற்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் கடின உழைப்பாளிகளாகவும் தேசத்தில் தேவ சமாதான சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கதை நம்பி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, என்னிடம் உமது செய்வதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். சிறுபிள்ளைகளை நேசித்த வரம். நன்கொடை நேசித்த வரம். ஆசீர்வதிக்கிற வரமான அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஏறெடுத்த பாவ மன்னிப்புகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் தயவாய் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாவரும் உட்காருவோம். ஆசீர்வதிப்பாராக. கருணையான நாளிலும் சிறப்பாக சிறுவர்களிடையே ஆசிரியர்கள் கிருபை செய்தார் என்று நாம் மகிமைப்படுவதாக. சிறப்பாக பங்கு பெற்ற குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை பயிற்சித்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த விவாக அறிக்கை மீனாட்சிநாதபுரம் செய்கிறோம். மீனாட்சிநாதபுரம் சபையை சார்ந்த திரு ஏ. குமார், திருமதி எல். சாந்தி அவர்களை மாற்றி கே. கமலி ஜெனிஃபரும் சுவிசேஷபுரம் செய்கிறோம் புதூர் சபையைச் சேர்ந்த திரு ஜி. பாலசிங், திருமதி பி. ரமணி ஆகியோருக்குமாறன் பி. அபிஷேகம் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது, நியாயமான காரணமாவது தடையாவது. உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் செய்கிற தலைவருக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு முதலாம் நம்பிக்கை. தலைவரை தாண்டி உங்களுக்காக ஜெபிப்போம். மனுஷன் தனியாக ஒரு நல்லதல்ல, அவனுக்கு ஏற்று துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவனே ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை சிருஷ்டித்து கொடுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் ராஜா எங்க சபையாகிய கமலி ஜெனிஃபருக்காக ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணின ஆண்டவரே அந்த அபிஷேகாக இருவருக்குமாக நன்றி செலுத்துகிற ராஜா. தேவரே நீர் செய்கிற இந்த காரியம் ஒரு தடைகளாக உம்முடைய நாமத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே இணைக்கப்பட்டவர்களாக உம்முடைய நாமத்தில் தகுதிவானவர்களாக குடும்பமாக வாழ செய்கிற ராஜா. ஆண்டவரே அருமையான நாளில் சமூகத்திலே முதலாவது அறிக்கை ஆசிரியர் செய்தீங்க. தொடர்ந்து உங்களோடு வழி நடத்துங்கப்பா. இரு வீட்டாரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரு வீட்டார் எடுக்கிற முயற்சிகளை நீங்க வாழ்க்கை செய்யுங்கப்பா. பல விதமான காரியங்கள் வேகமாக ஓடிக்கொண்டு நம்முடைய அந்த பணிகளை செய்யக்கூடிய ஆலோசனைகள் காணப்படலாம். கர்த்தராமே போக்கிலும் மறக்கிற எல்லா காரியங்களிலும் ஒற்ற துணியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவையோடு காணப்படலாம். எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கப்பா. ஒவ்வொரு காரியத்துக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கர்த்தனை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஏற்ற வேளையிலே சமூகத்திலே நீங்கள் இணைக்கப்படவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. சபையாக
தேவனை நாம் வாழ்த்துகிறோம். வாழ்த்துகளுக்கு உடைய குடும்பங்களுக்கு நிறைவாய் நன்றி செய்ய மீட்பர் ரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சிலர்கள் வசனம் திருவசனம் கூறுவார். The Lord God said, "It is not good that the man alone. I will make him a partner, make him a helper as his partner." Genesis 2:18. மனுஷன் தன்மை இருப்பது நல்லதல்ல, ஏற்றுக்கொண்டே அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. Then the Lord God said, "It is not good that the man should be alone. I will make him helper as partner." Genesis 2:18. Then the Lord God said, "It is not good for that man should be alone. I will make him a helper as his partner." Genesis chapter 2 verses 18. ஏற்றத்துணையாக வாழ்வதே திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்றத்துணையை உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. ஏற்றத்துணையாக வாழ்வதே திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. Marriage, celebration of unity and partnership. Then the Lord God said that it is not good that the man should be alone. I will make him a helper as his partner. Genesis 2:18. ஏற்றுத்துணையாக வாழ்வது திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:12. Then the Lord God said, "It is not good for the man should be alone. I will make him a helper as his partner." Genesis 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணையை உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. Then the Lord God said, "It is not good that the man should be alone. I will make him a helper as his partner." Genesis 2:18. ஏற்றுத்துணையாக வாழ்வதே திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. Then the Lord God said, "It is not good that the man should be alone. I will make him a helper as his partner." Genesis 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தன்மையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்றுத்துணையை
Lord God said, "It is not good that the man should be alone. I will make him a helper and him a helper her as her partner." Genesis 2:18. ஏற்றுத்துணையாக வாழ்வதை திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நீ ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. ஏற்றுத்துணையாக வாழ்வதை திருமணம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, ஏற்றுத்துணையாக அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. Marriage celebration of unity and partnership. Then the Lord God said, "It is not good that the man should be alone. I will make him a helper as a partner." Genesis chapter 2:18. Then the Lord God said, "It is not good that the man should be alone. I will make a helper as his partner." Genesis chapter 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவன் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வசனத்தில் வளர அந்த கிருபை செய்வாராக. அந்த தினமும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தில் பிள்ளைகள் வளருவார்கள். கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின் வரும் 10ஆம் ஞாயிறு, திருத்துவத்தை 9ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஏற்ற துணையாக வாழ்வதே திருமணம். மனிதன் தனிமையாயிருப்பதை கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, திருமணம் என்ற பரிசுத்த பந்தத்திலே இணைக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் களமாகவும் இருக்கும்படிக்கு உமது கிருபையை தந்தருளும். கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒன்றாயிருப்பது போல கணவன் மனைவியும் இணைந்திருக்கும் மகா ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். முப்பிரினோல் சீக்கிரமாய் வராது என்கிற சத்தியத்தின்படியே எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் உமோடு இணைந்திருந்து ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாயும் ஏற்ற துணையாயும் ஜீவிக்கவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வரும் பாக்கியத்தை சுதந்திரித்து தங்கள் வீட்டை கட்டிக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஒரு பாடல். இயேசு என்ற நேசர் பாடல் சொல்லு. Nama
இந்த வேலையும் அடிமைகளை வெளிப்படுத்துங்கள். இந்த வசனம் ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்நாளிலும் என்னை தயவு செய்து கொடுக்கும்படியாக நினைத்த சபை ஊழியர்களுக்கும் சபை மருத்துவர்களுக்கும் என் நன்றியும் என் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிறுபிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் சிறுபிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக பிள்ளைகள் தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ண வேண்டும். எடுத்துரைத்த வாசியுங்கள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நாம் எதற்காக கனம் பண்ண வேண்டும்? எடுத்துரைத்த வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். நமக்கு நன்மை உண்டாயிருக்கவும் ஆயுசு நாட்கள் பெருகவும் நம் தேவனாகிய கர்த்தரை நம் பெற்றோர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுகிறது என்றால் என்ன? அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது, அவர்கள் ஆலோசனைப்படி நாம் நடந்து கொள்வது, இதுதான் கனம் பண்ணுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நாம் இப்படிதான் நடத்த வேண்டும். நடப்படுகிறோமா? ஆனால் நாம் நம் பெற்றோர்களை நடப்படுகிறோமா? ஆனால் வேதம் சொல்கிறது பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று தெளிவாக கட்டளை வருகிறது. அப்படி கனம் பண்ணும்போது தேவன் நமக்கு நன்மைகளையும் ஆயுசு நாட்களையும் தருவார். இரண்டாவதாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிந்து நடப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்கிறார். லூக்கா 2:51 வாசிக்கும் போது ஏசப்பாவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஏசப்பா சிறுபிள்ளைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என அவர் சிறுபிள்ளையாக இருக்கும் போதே நமக்கு இவ்வசனத்தின் மூலமாய் தெளிவாய் சொல்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் சிறுவனாகிய ஈசாக்கை வழியில கூட்டிச் செல்கிறார். தகப்பன் சொல்கிறதை எல்லாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறார். ஈசாக்கு தன் பெற்றோரை கனமணிந்து மாத்திரமல்ல கீழ்ப்படிந்து நடந்தார். இன்றைய நாட்களில் பிள்ளைகளாக நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்றால் கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது கீழ்ப்படிந்துதான் நடக்க வேண்டும் என்று. அப்படி கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு வந்ததினால் தான் தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. கர்த்தராகிய தேவன் ஏசாக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்ததினால் தேவன் அவனுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அடுத்ததாக ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவன் கீழ்ப்படிந்ததினால் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஈசாக்குக்கு. ஆதியாகமம் 28:29 பூரண ஆசீர்வாதமாகி மரித்தான்
வேண்டும். சாமுவேல் பெற்றோருக்கு கனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். அதனால் தான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் மகா பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். ஆகவே சிறுபிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பெற்றோரை கனப்பண்ண வேண்டும். அவர்களுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும். நன்மைகளையும் ஆயுசு நாட்களையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக பெற்றோர் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என பார்ப்போம். 8வது வாசியுங்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை விடக்கூடாது. அப்படி விடப்பட்ட பிள்ளைகள் பெற்றோருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என வேதம் சொல்கிறது. இன்றைய நாட்களில் நிறைய பெற்றோர்கள் டிவி சீரியல்கள் பார்க்கும் போதோ தேவையில்லாத காரியங்களை பேசும் போதோ தங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. நான் உங்களை பற்றி சொல்லவில்லை. நீங்கள் அனைவரும் நல்லவர்கள் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அந்த பிள்ளைகள் தங்கள் இஷ்டத்துக்கு அழைத்திருந்து தேவையில்லாத பழக்கங்களை கற்றுக்கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். இதன் நிமித்தம் பிள்ளைகள் தவறான பாதைகளில் நடந்து பெற்றோருக்கு அவமரியாதையையும் வெட்கத்தையும் கொண்டு வருகிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நாட்களில் கர்த்தருக்குள் நடத்தாமல் வழி தவறி போக அவர்களே காரணமாக விடுகிறார்கள். ஆகவே பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளை ஒரு ஈசாக்கு, யோசேப்பாய், தெபோராளாய், எஸ்தராய், சாமுவேலாய், எலியாவாய், எலிசாவாய், பவுலாய் வளர்த்திடுங்கள். அதற்கு கர்த்தர் தாமே உங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் பிள்ளை செய்திகள் ஆசிரியரை பார்த்தாங்க. செய்திகளா இருக்கா? கேட்டுச்சா? எல்லாரும் கேட்டுச்சா? என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நீங்க எந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? நீங்க எந்த அளவுக்கு செய்திய கேட்டீங்க, அறிந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டீர்கள் என்பதை தெரிவதற்காக சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதுக்கான பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. நீங்க கேள்வி கேட்கிற போது தெரிந்தவர்கள் தயவு செய்து எழுந்துருங்க. சரியா? கீழே இருந்து சொல்லணும், யாரும் தெரியல, டக்குனு யார் ஃபர்ஸ்ட் இருக்கீங்களோ அவங்களுக்கு எதிர்ச்சா இருக்குன்னு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். சரியா? ரெடி? என்ன சொன்ன? என்ன சொன்ன? எழுந்து நின்று அப்படிதானே? ஆமா, எழுச்சி மட்டும் நின்று, அதனால இதுக்கு செல்ல ஆரம்பிக்கிறது. சரியா? எழுச்சி நின்றுங்க. யார் ஃபர்ஸ்ட் எழுச்சி நிற்கிறீங்களோ அவங்களுக்கு ரைட். நெக்ஸ்ட். வெரி குட். பால் மறக்க பண்ணிட்டு பிள்ளை. சரியா? சரி சரி. இயேசு எந்த ஊருக்கு சென்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார்? இயேசு எந்த ஊருக்கு சென்று பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சொல்லுங்க. இல்ல சூப்பர். பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்காவிட்டால் எதை உண்டு பண்ணும்? வேதாகமத்தில் உள்ள 2 குழந்தைகள் யார் யார்?
இன்னொரு ரெண்டு விளம்பரம். சரி கொடுங்க. ஃபர்ஸ்ட் யார் வேதாகமத்துல முதல் கேள்வி எழுப்பினது யாரா? வேதாகமத்தில் முதலில் கேள்வி எழுப்பினது யாரா? கேள்வி எழுப்பினது யாரா? சாத்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா பைபிள்ல. சர்ப்பம் இங்க கூட சொல்றேன் விஜயங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கணும். சரி அது நிறைய பேர் சொல்லிடுச்சு. ஆமா 7 தான். யார் நிறைய பேர் சொல்லுங்க. சரி சொல்லு யாரு? சாதியவனே சிவா. ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உங்களிடத்தில் தங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னொரு சின்ன ஒரு செய்தி மட்டும், சின்ன பிள்ளைகளை பற்றி சின்ன ஒரு செய்தி மட்டும் கேட்டு நாம் காணிக்கப்படைக்கு ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார் சொன்னது? ஏசப்பட்டாங்க சொல்லி கொடுக்கிறாங்க. அப்படித்தானே? அதற்கான கேள்வி என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய சிஷ்யர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார். கேள்வி என்னது? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பார்? ஆனால் இயேசு சொன்ன பதில் என்னது? ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் என்னது? ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நினைச்சீங்க அங்க பெரியவர்கள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நினைச்சீங்க பரலோக ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு தகுதி என்னது? மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகப்பட்டால் நினைச்சிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் நினைச்சிருக்கிறது பிரவேசிக்க முடியாது. அப்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதாக நீங்க நினைச்சோன்னு பாங்க. அங்க 4ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். அப்போ யார் பெரியவனாக இருப்பான் என்பதற்கான பதில் என்னது? பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவர்கள். பிள்ளைகள் எப்படியாக தங்களை தாழ்த்துவார்கள்? பிள்ளைகள் எப்படி தங்களை தாழ்த்துவார்கள்? எப்படி தாழ்த்துவாங்க? நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அவங்களுக்கு தெரியாமதான் இருக்கும். அதானே? ஆனாலும் நாம சொல்லிக் கொடுக்கிறது அப்படியே நிச்சயமா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிடுவாங்க. கற்றுக் கொடுக்கிறவர்கள் நாம் சொல்லக்கூடிய காரியங்களை அப்படியாக நினைச்சார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறவர்கள் அந்த பிள்ளைகள். அப்படியாக நாமும் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் நாம் வருகின்ற பொழுது நமக்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது காரியங்கள் நாம் நினைச்சது சிறு பிள்ளைகளை போல நாம் நினைச்சு வேண்டும், ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவம் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது பரலோகத்தில் நினைச்சுவோம் பெரியவர்களாக இருக்கும். நாம் அப்போ சிறு பிள்ளைகள் அவர்கள் எப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் அவர்களை போல மாறிகள் எல்லாரும் நினைச்சுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லுவார்கள்.
எதற்காக இந்த சிறுபிள்ளைகள் நாம் வாசிக்கும் பொழுது நாளைய வாசிக்க பாசத்திலே அந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு சிறு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அடிமையாக கொடுக்கப்பட்ட பெண், அந்த அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே அவர் என்ன செய்தார்? தேவனுக்கு நற்சாட்சி பகருகிறவர்களாக இருந்தார். எதற்காக இந்த சிறுபிள்ளையை குறிப்பிடப்படுகிறது? இந்த சிறுபிள்ளை அடிமையாக கொடுக்கப்பட்டவர். ஒருவர் அடிமையாக கொடுக்கப்பட்ட அநேகரை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அடிமையாக கொடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் அந்த எஜமானுக்கு இவ்வளவுக்காக இருப்பார்கள் சொன்னாங்கல்ல. இந்த சிறுபிள்ளை என்ன செய்யலாம்? அவனுடைய எஜமானுக்கு என்ன இருக்கு? குஷ்டரோகம் இருக்கு. அவன் சுகமாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தீர்வு இருக்கிறது. தன்னுடைய தேசத்தில் இருக்கிறது என்பதை அந்த சிறுபெண் என்ன செய்தார்? அங்கே நாகமானுடைய மனைவிக்காக கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாக சிறு பெண், சிறு குழந்தைகள் எதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது சொன்னால் அவர்கள் கவடு அற்றவர்கள். அவர்களை துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்கு நல்லது என்று சொல்லி கண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை நிச்சயமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். நல்லது மட்டும் இல்ல, நல்லதோ கெட்டதோ யாரும் பகிர்ந்து கொள்வாங்க? அவர்களுக்கு நெருக்கமானவர்களோடு யார் அவர்களுக்கு கேட்டாலும் அவங்க நினைச்சுவாங்க. அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க நினைக்கிறேன் அழகா இருக்கிறாங்க. அப்படி முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்க வரிசை கேட்டா வந்துகிட்டே இருக்கும். அப்படியா? சரி அப்படின்னா அவர்கள் விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைங்க நீங்க கதை கேட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேட்டீங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னா போதும். ஆமா இப்படி அப்படியே அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே அப்படியா சரி அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? ரைட் இவங்களுக்கு என்ன செய்யல, நம்மளால இன்ட்ரெஸ்ட் இல்ல. சின்ன குழந்தைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பு அவர்கள் இன்னும் கவனமற்றவர்கள் தன்னுடைய இதயத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் நேசிக்கிறார்கள். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். எனவேதான் அந்த சிறு பெண் தன்னுடைய உள்ளத்தில் இருந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போனாங்க. என்ன வந்து குஷ்டரோக சுகமாகும். அதுக்கு முன்னால குஷ்டரோக சுகமாகி சொல்லி அந்த குழந்தை கற்றுக்கலாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆனா அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்து எதையாவது தீர்த்து செய்கிறாரே, அந்த தீர்த்து செய்வது அவர் பெற்றோர்கள் செய்கிறார்கள். அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. தேவனுடைய மனுஷன் இவர் தேவனுக்கு என்ன கேட்கப்பட்டாலும் நினைச்சு அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி அவர் பெற்றோர்கள் நினைச்சிருக்காங்க. அந்த குழந்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. எங்கேயாவது முன்னால எங்கேயாவது பழைய பண்பாடு யாருமே குஷ்டரோகம் சரியானதாக இல்லை. வர கேட்டி குஷ்டரோகம் சரியாயிடுச்சு அப்படின்னு அங்க அந்த யார் மோசையினுடைய கை அந்த பாவம் அவனுடைய கையெழுத்து அடியில் சுகமாக அவ்வளவு. ஆனால் இன்னொரு ஜெபம் பண்ணி இன்னொரு பிரேயர் பண்ணி அவங்க குஷ்டரோகம் போனதா தெரியல. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில இந்த சிறுபெண்ணை என்ன செய்கிறார்? அவர் பெற்றோர்கள் தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் இல்லை, அவர் சகலவற்றையும் நீங்களுடைய வல்லவர் என்பதை அந்த சிறு குழந்தை நினைச்சார்கள். பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்முடைய தேவனை குறித்து நாம் சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக இதை குறித்து நாம் அவர்களோடு பேச வேண்டும். அதனால இவ்வாறு புத்தகத்திலே அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிவிட்ட பொழுது அந்த கற்பனைகள் எல்லாம் நினைச்சேன். வீட்டில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது எழுந்திருக்கின்ற நடக்கிற பொழுது படுத்து கொள்கிற போது நினைச்சேன். இந்த கற்பனை வார்த்தைகளுக்கு நீங்க அவர்களோடு கூட என்ன செய்ய வேண்டுமா? பேச வேண்டும், உரையாட வேண்டும் என்று சொல்லி நினைச்சார். அப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிற அதிபதியாக இந்த சிறு பெண் தன்னுடைய பெற்றோரிடத்தில் இந்த அகத்தியாக தேவனை குறித்து நினைச்சு கொண்டார். அவர் கற்றுக்கொண்டார். எனவேதான் அவர்கள் அங்கு அடிமையாக கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே அவன் நற்சாட்சி பகர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நாம் முதலாவது சிறு குழந்தைகள் கள்ளம் கவனமற்றவர்கள் அவர்களுடைய நற்சாட்சி தேவனுக்கான நற்சாட்சி பகரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை நினைச்சார் உயர்த்துகிறார். இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது சிறுபிள்ளைகளோடு பேசும் தேவன். சிறுபிள்ளைகளோடு பேசும் தேவன். 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் வந்துவிட்டு முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியே கேட்கிறேன் என்றார். அங்கே கர்த்தர் சாமுவேலோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். அதே முதல் வசனத்தை பாருங்க. சாமுவேல் பிள்ளையாண்டான் ஏழு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே
கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருக்குது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. எந்த காலத்திலே தேவன் சாமுவேலோடு பேசுகிறார், சிறு குழந்தையாக இருக்கிறார், ஆனால் தேவன் பேசுகிறார். எந்த சமயம் என்று சொன்னால் அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுல, வெளிப்படையா ஒருத்தருக்கு கொடுக்கப்படல, பிரத்யட்சமாக இருந்ததில்லை. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சாமுவேலோடு கூட தேவன் பேசுகிறார். அவனுக்கு எச்சரிக்கை கூட சொல்லல. என்ன அந்த உரையாடல் நாம் பார்க்கிறது அருமையாக இருக்குது. என்ன செய்யறார்? ஒரு சிநேகிதர்கள் இருவர் பேசிக் கொள்வது போல என்ன செய்கிறார்கள்? அந்த சாமுவேலோடு தேவன் பேசுவதை நாம் பார்க்க முடியும். 19 நாம் திரும்பி தொடர்ந்து 11 வசனத்தை பாருங்கள். அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தோடித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன அவர்களிடம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏழை குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். அதுக்கப்புறம் நீ போய் சொல்லல, இத பிரசித்தப்படுத்துன்னு சொல்லல, அல்லது அதுக்கப்புறம் நான் அவங்க உயர்த்த போறேன்னு சொல்லல. என்ன செய்கிறார்? ஒரு சிநேகிதன் போல, ஒரு நண்பர் போல இயேசு செய்கிறார். அங்கே சாமுவேலோடு உறவாடுகிறார். நான் இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டிருக்கேன், இதெல்லாம் நடக்கும், ஏன்னா நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கேன், நம்முடைய சமூகத்துல விரோதமா நடக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே நினைச்சிருக்கேன், எனக்கு அறிவித்திருக்கிறேன். ஆனால் அவங்க இருக்கல, தன்னுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவில்லை என்று சொல்லி ஒரு அறிவிப்பாக ஒரு நண்பர் 2 நண்பர்கள் உரையாடுவது போல தேவன் சாமுவேலோடு உரை செய்தார். அவர் உறவாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் சிறு பிள்ளைகளோடு உறவாடுகிறவர், சிறு பிள்ளைகளோடு பேசுகிற ஒரு தேவன். அவர் அப்படி சிறு பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் குழந்தைகளை கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகிய நாம் உற்சாகத்தோடு கலந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக, கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறவர்கள். நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசுவார், பேசுகிறவராக, உரையாடுகிறவராக அவர் இருப்பார். 3வது நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகளை ராஜாவாக, சிறு பிள்ளையை ராஜாவாக மாற்றிய தேவன். 2 ராஜாக்கள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். யோசியா ராஜாவாக இருந்தபோது எத்தனை 8 வயதில் செய்தார். அவர் ராஜாவாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை செய்தார். எத்தனை வருஷம் அரசாண்டாரா? 31 வருஷம் செய்தார். அங்கே அரசாங்கினார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செவ்வையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையாக இருக்கிற பிள்ளைகள் அங்கே சிறு வயதிலே ராஜாவாக மாறிவிடுகிறார். அவனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கவும், அவன் அந்த ஜனங்களை அரசாளத்திற்கான நல்ல ஞானத்தை கர்த்தர் செய்தார். அந்த யோசியா ராஜாவுக்கு வற்புறுகிறார். 8 வயதில் அவர் செய்தார், ராஜாவாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் நீதிமொழியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்கள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையா என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். அப்போ பிள்ளையானாலும் அவன் செய்கை சுத்தமோ அல்லவோ என்பது அவன் நடக்கையினால் நிச்சயம் விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய செய்கைகள். அப்போ இந்த யோசியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானதை செய்தார். அவர் செய்தார், அதில் நிமித்தமாக கர்த்தர் 31 வருடம் செய்தார். அந்த தேசத்தை ஆட்சி செய்யும்படியாக கர்த்தர் அவனுக்கு செய்தார்.
இங்கே ஒரு காரியத்தை கர்த்தரங்கே பரிசாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 15. சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை எவனாலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நான் ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளைகளை கர்த்தர் செய்தார். அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை செய்தார், ஆசீர்வதித்தார் என்று சொன்னார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய கைகளை வைத்த அளவிலே சிறு பிள்ளைகளை தேவனோடு கூட செய்தார்கள். இயேசுவை ஒருபடியாரோடு கூட அங்கே ஐக்கியப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். இயேசு அவருடைய ஊழியர்களை பாதைய சீசர்கள் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டதாக அநேகரை சுகப்படுத்தினார், வியாதிஸ்தரை குணப்படுத்தினார், பிசாசுகளை துரத்துகின்ற அந்த சம்பவத்திற்கு பின்பதாக ஜனங்கள் செய்தார்கள். அவரை தொடுபடியாக பிரயாசப்பட்டார்கள் என்று சொல்லி கடந்த நாட்களில் சிந்தித்தோம். அப்படி அவர்கள் தொடுபடியாக பிரயாசப்படும் பொழுது கூட இயேசு கிறிஸ்து உங்களை பெருமையாக பேசிட்டு நினைச்சாங்க. அதுல இருந்தார்கள் என்று சொல்லி அந்த சீசரை கற்றுக் கொடுத்தார். ஆனால் சிறு பிள்ளைகள் இயேசுவை தொடுபடியாக பார்த்த பொழுது சீசர் நினைச்சாங்க, அவர்கள் நினைச்சாங்க, விலகினாங்க. எதுக்கு? அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் இயேசுவோட நினைக்கணும் நினைச்சாங்க. அப்படியே போனாங்கல்ல, இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் அவருக்கு யாரும் தொடர்ந்து தெரியாத போல நினைச்சிருக்க சீசர் நினைச்சாங்க, விரட்டினாங்க. அப்ப இயேசு அவங்க சீசர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவரை நினைக்கிறேன், தேவனாலும் சிறுவனையை போல் தேவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை தொட்டு அவர்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் இயேசுவானவர், தேவனானவர் கர்த்தர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். தர்மையானவர்களே, சிறு பிள்ளைகளாகிய நம் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நினைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார்கள். ஞானத்தையும் அறிவையும் தெரிந்த புத்தியை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்படியாக அவர்கள் வேறுபடியாகவும் நாம் நம்முடைய தனித்த ஜெபங்களிலே அவர்களுக்காக ஜெபிப்போம். குடும்ப ஜெபங்களில் பிள்ளைகளை நினைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பிள்ளைகளை இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை மேன்மைப்படுத்துவார், அவர்களோடு கூட கர்த்தர் இடைபடுவார். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்ய கர்த்தர் வல்லவர்களாக வாழ்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் சபைகளை எல்லாரும் கொடுத்து பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி மேம்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. காணிக்கப்படலாம் அவரோடு இருக்கும் குழந்தைகள் என்பதாக பாடலை காணிக்கப்படலாக 235வது பாடலை பாடுவார்கள். அருளியராளமாய் பெய்யும்.
ஜெபிப்போம். கிருபையின் ஆண்டவரே, இந்த உலகம் நிறைவு கொள்கிறது. நீ கொடுத்த காரியங்களை, நீ எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை ஒரு பகுதியை மக்களாக படிப்படியாக எங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, படைப்பதற்கு கருத்து செய்ய நன்றி சொல்கிற ராஜா. படைக்கிற எல்லா காணிக்கைகளையும் கருத்து ஏற்று ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாம் நீங்கள் ஏதாவது காணப்படவும் கருத்தை கிருபை செய்கிற ராஜா. ஆண்டவரே, ஒரு காணிக்கைகளை எவ்வளவு ஆசீர்வதிங்க, படைத்த கடனை ஆசீர்வதிங்க, எவ்வளவு செல்கிற கடனை நீங்க ஆசீர்வதிக்கமா. மட்டுமாக சபையாக நாமத்தை உயர்த்தவும் கட்டளை எங்களுக்கு பாராட்டின நல்ல திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான வேலையிலே அவரே அருமையான ஆராதனை கொடுங்களை கட்டளை நேர்த்தியும் கிரமமாக செய்து கொண்டிருக்க பலன் தந்தீங்க. தொடர்ந்து ஒரு பிரசன்னம் எங்களோடு கூட சபையோடு கூட தங்கி இருக்க வேண்டும். இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே. பிள்ளைங்க நல்லா பண்ணாங்களா? பாட்டு நல்லா இருந்துச்சு. பைபிள் ரீடிங், அதோட ஜெபங்கள், பாடல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொண்டுதான் பிள்ளைகள் நடப்பதற்கு பலன் கொடுத்தார், பெற்றுக் கொடுத்தார். நாம் மகிமைப்படுவதாக இன்னும் அதிகமாக பிள்ளைகள் தன்னுடைய வசனங்களிலும் தன்னுடைய அறிவிலும் அதிகமாக வளர்த்து பெருக கிருபை செய்வாராக. தன்மையான வேலையிலும் சிறு பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படியாக பரிசுகள் ஆயுதமாக இருக்கிறது. சபை சார்ந்த திரு மதிப்பகன் அவர்கள் குடும்பம் சார்பாக இந்த பரிசுகள் வாங்கிப்படுகிறது. அவர்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் வரிசையா முன்பதாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்படியாக கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். சிறுபிள்ளைகள் வரிசையா நான் வந்து பரிசாங்க இவ்வாறு வரிசையெல்லாம் ஒரு 17 50 ரூபாய் 100 2 பேரே 100 2 பேரே 120 சரிங்களா 120 ரூபாய் 120 ரூபாய் தரம் 120 ரூபாய் 120 ரூபாய் 2 தரம் 120 ரூபாய் 120 ரூபாய் 120 ரூபாய் தரம் சரிங்களா. அடுத்தது 50 ரூபாய் 100 ரூபாய் 110 ரூபாய் 110 120 120 ரூபாய் 120 ரூபாய் வரணும் 120 ரூபாய் 120 ரூபாய் ரெண்டு தரம் 120 ரூபாய் 120 ரூபாய் 120 ரூபாய்
அடுத்த 50 ரூபாய் 100 120 150 150 ரூபாய் 150 ரூபாய் ஒரு தரம் 150 ரூபாய் 150 ரூபாய் ரெண்டு தரம் 150 ரூபாய் 150 ரூபாய் 150 ரூபாய் ஓகே கடைசி பட்டல் 50 ரூபாய் 100 100 ரூபாய் 120 ரூபாய் 120 ரூபாய் 120 ரூபாய் ஒரு தரம் 120 ரூபாய் 120 ரூபாய் ரெண்டு தரம் 120 ரூபாய் 120 ரூபாய் 120 ரூபாய் மூன்று தரம் எல்லாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து ஜெபம் பண்ணவும் பொதுவான சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதயாளன் பிதாவே, அபாத்திரமான வழியாக எங்களுக்கு மற்றவர்கள் தேவையை அனுப்பிச்சேர்க்கப்படுகிறவைக்காகவும் அன்பு தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் உங்களுடைய என்னோடு சோதனைகிறோம். தேவையை நிவசிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் இருக்கிறோம். விசேஷமாக எங்களுக்காக உலகத்தை கொண்ட நிம்மதியாக நன்மைக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஐவேடியோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் சொல்லுகிறோம். நாங்கள் உண்மையாக நம்பிக்கையும் எங்களுக்கு ஒளிப்படுத்தி எங்கள் வாழ்நாள் உமக்குள்ளாக சுத்தமும் நீதி உணர்வுகளுக்கும் எங்கள் வாழ்நாள் நினைக்கிறாலையும் உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவை செய்த பகாரங்கள் எல்லாவற்றையும் உடல் உணர்வுகள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மூலமாக வைக்கிறோம். அவருக்கும் தேவையும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லாம் எங்களையும் சதாகாரங்கள் உண்டாவதாக. ஆமென். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, இந்த சிறுபிள்ளைகளின் நாயினை ஆசிரியர்களே கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறுபிள்ளைகள் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர். ஒருவர் மனம் திரும்பி சிறுபிள்ளை போலாகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. நீங்கள் சிறுபிள்ளையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி சிறுபிள்ளைகளை மேம்படுத்தி கனப்படுத்தின எங்கள் பிதாவே, ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீ பேசுகிறவர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், பிள்ளைகள் நிமித்தமாக அவரை நாம் மகிமைப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இருந்த கற்றுக்கொள்ள ஆண்டவரே, பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் நடந்ததற்கான விசேஷ ஞானத்துக்காகவா பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் இப்படி நடக்கிற பிள்ளையாக விளங்கவும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக இருக்கும். கர்த்தரை செய்யுங்கம்மா. எனவே எல்லா காரியங்களிலும் பிள்ளைகள் உமக்கு முன்பாக செம்மையானவர்களாக தங்களுடைய நடக்கைகளை சீர்பிடித்துக் கொள்ள கர்த்தரை செய்கிறாரா. உமக்கு உகந்த பாத்திரங்களாக கர்த்தரின் பிள்ளைகளை பணிந்திருக்க நீர் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்களாக கர்த்தரை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கென்று வாழுகின்றவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக விளங்குகிறாக கர்த்தரே எங்கள் சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறப்பா. எம்மட்டுமாக ஒரு தாகத்தை ஒரு ஆசையை பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்படுத்திக் கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே உமக்குள்ளாக வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் பிள்ளைகள் வளர்ந்து எழுப்பி பிரகாசிக்க செய்யப்பா. நேர்மையான நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் நேசிக்கிற தேவன், நாங்கள் எல்லாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய புத்திரராக இருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார்களா. அண்டவரே, மனவாளத்தை சிறி வருகிற பொழுது அண்டவரே மனவாட்டியாக நாங்கள் உங்களை சந்திக்கவும் அண்டவரே அந்த பரமராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வதற்காக கட்டளை ஒவ்வொருவரையும் நம்பிவிடுகிறேன். நாங்கள் ஆயிரம் உள்ளவர்களாக அண்டவரே புத்தியுள்ளவர்களாக விளங்கும் செய்யணுமா. எல்லாரையும்
நீங்க அதிகமான பாதையிலே ஒழுங்கும் கிரமமாக நான் நடக்கிறதாக திரும்பி செய்யப்பா. உமக்கு பயத்தோடு சரியான பாதையிலே நாங்கள் நடக்க சீர்திருத்திகளோடு நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு திரும்பி செய்ய படையுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பொருட்காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஏழவருக்கு செல்கிறீர்களே ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் ஆசீர்வாதமாக வேண்டும். தர்மையான ஆராதனையை அன்றைய ஒளிபரப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறதையே ஆசீர்வதிப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிறதையே ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். அன்றைய நாமத்துக்கே மகிமையும் கனமும் மகிமையும் அன்றைய ஒருவருக்கே செலுத்துகிறது. அவனே துதிகளை மத்திய வாசம் அடைகிறதை அன்றைய குழந்தைகள் பாடல் வாயினாலே பண்ணுகிறது. தர்மையான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தே அன்றைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு நாளையும் இருக்கிறதா. அன்னுதினமும் உடைய ஆலயம் வாஞ்சித்து உடைய ஆலயத்தை தங்கியிருக்க நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யலாம். தொடர்ந்து நீ வழி நடத்துங்க. பல்முழுவதற்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நம்முடைய உடைய பிரசனங்களோடு தங்கியிருக்கட்டும். புதிய ஒரு நாளையும் ஆசீர்வாதமாக அமைகிறது. 8வது மாதத்தில் 2வது நாளிலே உடைய சமூகத்திலே கேட்கும்படியாக பணிந்து கொள்ளும்படியாக மனுஷனுக்குடியாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு உபகாரங்களை புதிதும் பொறுமையான கருவியாக மாற்றிக்கொள்ள உதவி செய்ய மீட்பர் ரட்சகராகிய இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய தாயே கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. மகள் கவலை செய்வதற்காக அன்பு மகன் அபிஷேகத்துக்காக அனைவரும் சொல்லியும் போட்டி வரமாக பாதுகாத்துக்கிட்டு ஏற்ற காலங்களில் உடைய சமநிலையில் ஏற்பட உடைய நாளுக்கு மகிழ்வு விடுதலை செய்கிறாரா. பிரேமையான ஞானத்தை கட்டளையிடமா நமக்கு பயப்பட பயத்தோடு நம்முடைய ஒரு சமநிலையில் ஏற்பட செய்யுங்க. வேண்டிய ஆலோசனைகளை கற்றுக்கொண்டு ஆசைப்பா. சந்தோஷம் நம்முடைய மகிழ்ச்சி இதில் தங்கியிருக்கவும் அதோடு கூட உண்மை இன்னும் அதிகமாக ஏழுவதற்காக வளர செய்யுங்க. உமக்கு சாட்சியை ஜெபிக்கும் சாட்சியை எடுக்கிறதுக்காக உலக செய்ய ஆசீர்வதிங்களா. குடும்பத்தின் தேவைகளை நாங்கள் சந்தித்து மீட்பர் ரட்சகராகிய இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர்